ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 32, 33, 34 ஆகிய வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலை உள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். போதும். இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நல்ல ஒரு வார்த்தை பாருங்க. என்ன தொட்டதான கர்த்தருடைய வார்த்தை, எனக்குள்ள ஒரு எழுப்புதலை கொடுத்த தேவனுடைய வார்த்தை. நிச்சயம் இந்த வார்த்தை உங்களை அத்தனை பேரையும் சந்திக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 32, 33, 34 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு நீ ஒரு காரியத்தை நினைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயர் சபைக்கு சொல்கிறார், நீங்கள் ஒன்றை நினைக்க வேண்டும். எதை நினைக்க வேண்டும்? முந்தின பிரகாசிக்கப்பட்ட ஒரு நாளை நீ நினைக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு முந்தின நாள் உண்டு. அந்த முந்தின நாள்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் வந்த இழப்புகள், நம்முடைய வாழ்க்கையில் வந்த தோல்விகள், நம்முடைய வாழ்க்கையில் வந்த பயங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வந்த தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள், நம்ம நேசித்தவர்கள் நம்மை ஒதுக்கிவிட்ட அந்த பழைய நாட்களை அடிக்கடி நாம் நினைத்து பார்க்கிறோம். நினைத்து பார்த்து நம்ம நினைக்கிறோம், நான் இப்படியெல்லாம் இருந்தேன், இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், எனக்கு ஒரு பக்கம் இப்படிப்பட்ட தோல்விகளை நினைத்து இப்போவும் நம்ம சபையிலிருந்து ஆண்டவரை நினைச்சு பழைய தோல்விகளை நினைச்சு அழுது கொண்டிருப்போம். அல்லேலூயா. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, முன்னாடி நான் நல்லா இருந்தேன், ஆனா முன்னாடி நான் ஆசீர்வாதமா இருந்தேன், முன்னாடி எனக்கு நிறைய செல்வங்கள் இருந்தது, முன்னாடி பாருங்க எனக்கு நிறைய பெரிய வீடு இருந்தது, இப்ப நான் அதை இழந்து போயிட்டேன், இப்ப பாருங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சு சபைக்குள்ள ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருப்போம். ஆனா இன்னைக்கு எபிரேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறா, நீ முந்தினது அப்படின்னு சொன்னா தோற்று போனதையும் நினைக்காத. நீ முந்தினது அப்படின்னு சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையில இருந்த அந்த மேன்மையிலிருந்து, அதாவது உலக பிரகாரமான மேன்மையிலிருந்து தள்ளப்பட்டதையும் நீ நினைச்சு உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. ஆனா நீ ஒன்னே ஒண்ணு உன் வாழ்க்கையில நினைச்சு பார்க்க வேண்டும். நீ பிரகாசிக்கப்பட்ட அந்த முந்தின நாள். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீ பிரகாசிக்கப்பட்டிருந்த ஒரு முந்தின நாள் இருந்ததே, நீ ஆண்டவருக்குள்ள இருந்த முந்தின நாள், அவர் உனக்குள்ள வாழ்ந்த முந்தின நாள், உன்னை பலப்படுத்தின முந்தின நாள். அப்போ இந்த முந்தின நாள் பிரகாசிக்கப்பட்ட நாள் அப்படின்னு சொல்லும்போது வசனம் சொல்கிறது, அந்த நாள்ல உபத்திரவங்களை சகித்தீர்களே. 4 விதமான விஷயம் அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உபத்திரவங்களை சகித்தீர்களே, வேடிக்கை ஆக்கப்பட்டீர்கள். மனுஷங்களால, மற்றவங்களால வேடிக்கை ஆக்கப்பட்டீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க பங்காளிகளா இருந்தீங்க. உங்க வாழ்க்கை வேடிக்கை ஆக்கப்பட்ட நிலைமையா இருந்தது. அந்த நாள்ல இந்த வேடிக்கை ஆக்கப்பட்டதோ அல்லது உங்க முந்தின நாள்ல வந்த உங்களுடைய உபத்திரவமா அன்னைக்கு பெருசா தெரியல. அதுக்கப்புறம் கட்டப்பட்டவர்களுக்காக நீங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தீங்க? பரிதபிக்கிற, ஆமே, பரிதாபப்படுகிற ஒரு பிள்ளைகளாங்க நீங்க இருந்தீங்க. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிற எனக்கு பரலோகத்தில் அதிகமான ஒரு மேன்மை உண்டு என்பதை அறிந்து. அல்லேலூயா. அந்த பரலோக மேன்மை எனக்கு இருக்கு, பரலோகத்தில் ஒரு மகிமை இருக்குன்னு சொல்லி உனக்கு வந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நீ ரொம்ப சந்தோஷமா ஆண்டவருக்குள்ள பிரகாசித்த ஒரு நாள். ஆமென். அந்த முந்தின நாளுக்குள்ள சபை திரும்ப வேண்டும்.
அல்லேலூயா. அந்த முந்தின நாளுக்குள்ள ஒரு சகோதரி திரும்ப வேண்டும். அந்த பிரகாசிக்கப்பட்ட அந்த பழைய நாளுக்குள்ள நீங்க திரும்ப வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நான் வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ முந்தினதை நீ நினைக்காதன்னு சொல்லி இங்க சொன்ன ஆண்டவர் பவுல் மூலமாக சபைக்கு சொல்கிறார், நீ முந்தின நாள், உனக்கு ஒரு முந்தின நாள் இருந்தது, பிரகாசிக்கப்பட்ட ஒரு முந்தின நாள். அந்த பிரகாசம் உனக்குள்ள இப்ப இருக்கிறதா? அந்த ஆதி நாட்கள் நிறைய பேர் சொல்லுறதை கேட்டிருக்கிறேன். கவலையை மறைச்சிட்டு வெளியில சிரிக்கிறேன் சிஸ்டர், உள்ளத்துக்குள்ள பாரத்தை வச்சுட்டு நான் வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டுறேன் சிஸ்டர். எங்க ஊழியத்தில் அவ்வளவு உடைவு, ஆனா நாங்க அதெல்லாம் மறைச்சிட்டு வெளியில வாழ்றோம், வெளியில சிரிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உள்ள நொந்து வெளியில சிரிக்கிற நடிக்கிற வாழ்க்கை அல்ல. மெய் சந்தோஷம், மெய் பிரகாசத்தை இருதயத்தில் சுமந்து மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் மெய்யான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. உள்ளத்துல நீங்க நடிக்கவே வேண்டாங்க, நடிக்க வேண்டாம். அந்த பிரகாசத்தை நம்ம புரிந்து கொண்டாலே அந்த பெரிய ஒரு சந்தோஷம். அந்த பழைய நாளுக்குள்ள இன்னைக்கு நம்ம அத்தனை பேரும் திரும்பணும். இந்த 74 நாட்களுக்குள்ளால ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தையை கேட்டு பழைய பிரகாசிக்கப்பட்ட முந்தின அந்த ஒரு நாளுக்குள்ள அத்தனை பேரும் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அழிந்து போகாமலே, ஒருவரும் அழிந்து போகாமலே, தாயகம் வரவேணும் தப்பாமலே, நம்ம தாயகம் வரவேணும் தப்பாமலே. இயேசுவாலே பிடிக்கப்பட்ட அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமில்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. அந்த முந்தின பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாள்ல நம்முடைய மனசுக்குள்ள அந்த ஒரு பிரகாசம் இருந்தது. ஆனா இப்ப அந்த பிரகாசம் இல்லை. நீ அதை நினைச்சு அந்த மகிமை போகல, வல்லமையும் போகல, கிருபையும் போகல இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் எதுவுமே இல்லாம ஒருத்தரா அணைஞ்சு போயிட்டேன், வாழ்க்கையில எதுவுமே இல்லை, இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்மளே தீர்மானிக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. நீ என்ன செய்யணும்? இந்த நிலைமையிலிருந்து மாறி நீ பிரகாசிக்கப்பட்ட அந்த நாளுக்குள்ள நீ வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீ முந்தின நாட்களில் ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்லி ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்த பிரகாசிக்கப்பட்ட ஒரு முந்தின நாள், முந்தின அந்த ஒரு பிரகாசத்தை ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு மீண்டும் கொடுத்து உங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இங்கு ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் அவன் தன்னுடைய முந்தின பிரகாசிக்கப்பட்ட நாளை அவன் நினைச்சு பார்க்கிறான். யோபு 25ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது யோபு சொல்லும்போது சொல்கிறார், அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். அல்லேலூயா. இங்க யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், அப்பொழுது. அப்ப முந்தின ஒரு நாள் யோபுடைய வாழ்க்கையில இருந்ததை யோபு இப்பொழுது நினைத்து பார்க்கிறார். அப்பொழுது அவருடைய தீபம் என் தலையின் மேல் இருந்தது. அந்த தீபத்தால், அந்த வெளிச்சத்தால், அந்த பிரகாசத்தால் இருளை நான் கடந்து போனேன் என்று சொல்கிறார். அப்ப அந்த பிரகாசம் அவனுடைய வாழ்க்கையில இருந்த பொழுது
அந்த தீபம் அவன் தலையின் மேல் இருந்த பொழுது, அந்த பிரகாசிக்கப்பட்ட அந்த பழைய நாள் அவனுக்குள்ளே இருந்த பொழுது அவனுக்கு நடந்த விஷயங்கள் ஆச்சரியப்பட வைத்தது. அதே யோபு அந்த புஸ்தகத்தில் நம்ம படிச்சு பார்க்கும்போது அங்க ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, யோபு 25ஆம் அதிகாரத்தில் நீங்க தொடர்ந்து நீங்க படிச்சு பார்க்கும்போது அவன் சொல்கிறான், சென்று போன அந்த நாட்கள், சென்று போன மாதங்கள், வருஷங்கள்ல இருந்த சீர் எனக்கு இப்பொழுது இருந்தால் எனக்கு நலமா இருக்கும். ஆமென். அந்த யோபு 29ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, யோபு 29ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா தெளிவா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அவர் சொல்லுகிறார், அந்த முந்தின சீர் எனக்கு இப்பொழுது இருந்திருந்தால் நலமா இருக்கும். ஆனா அன்னைக்கு பிரகாசிக்கப்பட்ட அந்த பிரகாசம், அந்த தீபம், அந்த ஒளி எனக்குள்ளே இருந்தது. அன்னைக்கு எனக்கு அந்த சீர் நற்சீரா இருந்தது. இரண்டாவது சொல்லுகிறார், அந்த தீபம் என் தலையின் மேல இருந்ததுனால, அவர் அருளின வெளிச்சத்தினால என் வாழ்க்கையில் வந்த இருளை எல்லாம் நான் கடந்து போனேன். இப்ப நான் இருளுக்குள்ளதான் இருக்கிறேன். ஆனா அன்னைக்கு அந்த தீபம் என் தலையின் மேல் இருந்த பொழுது என் வாழ்க்கையில வந்த எல்லா இருளையும் அந்த தீபத்தால், அந்த பிரகாசத்தால், அந்த வெளிச்சத்தால் நான் என்ன செஞ்ச கடந்து போனேன். அதுக்கப்புறம் யோபு சொல்லும்போது சொல்கிறார், தேவனுடைய ரகசிய செயல் என்னுடைய கூடாரத்தில் இருந்தது. ஆமென். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனும் என் கூட இருந்தாங்க, என்னுடைய பிள்ளைகளும் என்னோடு கூட இருந்தார்கள். ஆனா இப்போ என்னுடைய பிள்ளைகள் இல்ல, இப்போ நான் இழந்து நிற்கிறேன். அப்ப முந்தின நாளில் சிறியவர்கள் எளியவர்கள் என்னை மதித்தார்கள், ஆனா இப்பொழுது அந்த மதிப்பு எனக்கு இல்லை. அந்த தீபம், அந்த ஒளி எனக்குள்ளே பிரகாசித்திருந்த அந்த நாட்களில் வாலிபர்கள், முதியவர்கள், பிரபுக்கள், உயர்ந்தவர்கள் என்னை பார்த்ததும் எழுந்து நின்றார்கள். அவர்கள் அமைதியா இருந்தார்கள். என்னை பார்த்தவுடனே அவர்கள் பேசுவதை கூட நிறுத்திவிட்டார்கள் என்று சொல்லி அந்த முந்தின நாள் அப்படிப்பட்ட ஒரு நாளா இருந்தது என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் எல்லாரும் என்ன பாக்கியவான்கள் என்று சொன்னார்கள். ஏழைகள், விதவைகள், குருடர்கள், எளியவர்கள், முடவர்கள், இவர்களுக்கு ஒரு போர்வையாக, இவர்களுக்கு ஒரு வழி நடத்துகிற ஒரு நபராக நான் இருந்தேன். அது என்னுடைய முந்தின நாள் என்று சொல்லி அந்த தீபம் பிரகாசித்த அந்த முந்தின நாள் என்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. உதவியற்றவர்களுக்கு நான் உதவி கரம் நீட்டி அந்த மக்களுக்கு நான் உதவி செய்தேன் என்று சொல்லி யோபு சொல்கிறார். மழைக்கு காத்திருக்கிறது போல மனுஷர்கள் என்னுடைய வார்த்தைக்கு காத்திருந்த ஒரு காலம், அந்த தீபம் என் தலையிலே பிரகாசித்திருந்த அந்த காலம். ஒரு புல்லின் மேல ஒரு பனித்துளி எப்படி இறங்குமோ அப்படியே என் வாயில் உள்ள வார்த்தைகள் அவர்கள் மேல இறங்கினது. இது பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாள்ல நடந்த ஒரு சம்பவம். தன்னுடைய வேதனையில, பருக்கள் நிறைந்த தன்னுடைய சரீரத்தில், பிள்ளைகள் செத்து போன நிலைமையில, மனைவியுடைய வார்த்தை காயப்படுத்துகிற நிலைமையில, தனிமையில் இருந்து அழுது கொண்டு அவன் சொல்லுகிற ஒரு காரியம், அன்னைக்கு எனக்கு அந்த தீபம் பிரகாசித்தது. அந்த பிரகாசம் உள்ள அந்த நாளை நினைக்கிறேன். 30வது அதிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னு சொன்னா, 30ஆம் அதிகாரத்துல யோபு சொல்கிறார், அதுல இப்பொழுதோ என்னிலும் இளையவர்கள் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள், இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். அன்னைக்கு என்னை பார்த்தா பயந்தாங்க, ஆனா இன்னைக்கு ஒருத்தர் கூட என்னை மதிக்கல, எனக்கு அவங்க மதிப்பு கொடுக்கல. என்னிலும் இளையவர்கள் என்னை பரிகாசம் பண்றாங்க. இப்ப ஏன்னா அவன் ஃபீல் பண்றான், அந்த தீபம் என்கிட்ட இல்ல, அந்த பிரகாசம் என்கிட்ட இல்ல. அன்னைக்கு சர்வ வல்லவருடைய பிரகாசம் இருந்தது. அல்லேலூயா. யோபு 30:10 சொல்கிறது, என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பதாக துப்புவதற்கு கூட அவர்களுக்கு கூச்சம் இல்லாமல் போயிற்று. நான் பிரகாசிக்கப்பட்ட போது பயந்தவங்க இப்ப என் முகத்தை பார்த்து துப்புறாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த முந்தின நாளில் அவன் பிரகாசிக்கப்பட்ட முந்தின நாளை தன் வீட்டுக்குள்ள இருந்து யோபு யோசித்து பார்க்கிறான். யோபு 30ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இப்பொழுது என் ஆத்துமா என்னில் முறிந்து போயிற்று, உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்து கொண்டது. ஆமென். இப்போ என்ன உபத்திரவத்தினால் பிடிச்சது. அன்னைக்கு நான் என்னுடைய கால்களை நெய்யினால கழுவினேன், ஆனா இப்போ எனக்கு உபத்திரவம். யோபு 30:19 சொல்லுகிறது, நான் சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் நான் ஒப்பானேன். நெய்யினால தன் கால்களை அந்த பிரகாசம் இருந்த அந்த நாட்கள்ல கழுவின அந்த யோபு இப்பொழுது சொல்லுகிறான், நான் சேற்றில தள்ளப்பட்டேன். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகும் பொழுது, உப்பு நல்லது, உப்பு சாரமற்று போனால் வேறு எதினால் சாரமாக்கப்படும்?
வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய அந்த உப்பு வேற ஒன்றுக்கும் உதவாது. தேவ மகிமை, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி 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 ஒரு மனுஷன் போனால், அந்த பிரகாசம் அவனை விட்டு அவன் இழந்து போனால் அவனுடைய நிலைமை பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமை. அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், சபையே, ஜனமே, என்னுடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க அந்த முந்தின பிரகாசிக்கப்பட்ட அந்த நாளை நீங்க நினைக்க வேண்டும். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை சந்தோஷமாய் நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தீபம் எப்படிப்பட்டதா இருந்தது? உங்களை வழி நடத்தினது, இருளுக்குள்ள பிரகாசித்தது. யோபு 30:26 நான் வாசித்து பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்துக்கு வர காத்திருந்த எனக்கு இருள் வந்தது. அன்னைக்கு அவன் என்ன சொன்னான்? அந்த தீபம் பிரகாசிச்சதுனால இருளை கடந்து போனேன். ஆமென் சொல்லுங்க. இருளை கடந்து போனேன். ஆனா இன்னைக்கு அந்த தீபம், அந்த பிரகாசம் அற்று போச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். எனவே இப்ப நான் வெளிச்சத்துக்கு காத்திருக்கிற எனக்கு இருள், நன்மைக்கு காத்திருக்கிற எனக்கு தீமை. காத்திருக்கிறதுல ஆப்போசிட்டா நடக்குது அவங்க வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இப்படிப்பட்ட தோல்வியில நீங்க ஒன்ன நினைக்கணும், பிரகாசமாக்கப்பட்ட அந்த முந்தின நாள். அல்லேலூயா. நீங்க இப்போ உங்க பிள்ளைகளோ உங்க கணவரோ உங்களுடைய யாரோ ஒருத்தர் உங்களுக்கு வேண்டிய உங்களை விட்டு தூரமா போகும்போது உங்க மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்குமோ, தேவ பிரசன்னத்தை விட்டும் தேவ மகிமையை விட்டும் நீங்களும் நானும் விலகி போகும்போது நம்ம தகப்பனுடைய பரமபிதாவுடைய அவருடைய மனசும் வேதனைப்படுமா படாதா? நீ பிரகாசிக்கப்பட்ட அந்த நாள், அதை நினைச்சு பாரு. அன்னைக்கு உன் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆண்டவருக்குள்ள தனி ஒரு ஜெபத்தில் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த பிரகாசிக்கப்பட்ட நாளுக்குள்ள நீங்க திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய பிரகாசத்தை தடுக்கிற 3 விஷயம். ஒண்ணு என்னன்னா, ஒண்ணு மனுஷன். அல்லேலூயா. ஒண்ணு மனுஷன் நம்முடைய பிரகாசத்தை தடுப்பான், இன்னொன்று பிசாசு நம்முடைய பிரகாசத்தை அணைக்க முயற்சி பண்ணுவான், மூணாவது நம்முடைய நினைவுகள் நம்முடைய பிரகாசத்தை அணைக்க அது முயற்சி பண்ணி கொண்டே இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி நீங்க உங்க நினைவுல பிரகாசிக்கப்பட்ட அந்த முந்தின நாளை நினைச்சு நீங்க எழும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் ஸ்நாபகனை குறித்து வேதம் சொல்கிறது. யோவான் 5:35 அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருந்தான். ஆனா அந்த யோவான் ஸ்நாபகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தாலும் அவனை பாருங்க, அவனுடைய பிரகாசத்தை அணைச்சது யாருன்னு சொன்னா ஒரு ஏரோதியாள். அல்லேலூயா. அவன் பிரகாசிச்சான், ஊழியம் பண்ணான், வழி ஆயத்தம் பண்ணான், ஆண்டவருடைய சத்தமா இருந்தான். ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த பிரகாசம் அணைஞ்சு போச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஏரோது அவனுடைய சகோதரன் பிலிப்புடைய மனைவியை வைத்திருந்தத இந்த யோவான் ஸ்நாபகன் நீ அவளை வைத்திருக்கிறாய்ன்னு சொல்லிட்டார். பாருங்க, கதை முடிஞ்சு போச்சு. இவன் ஏரோது பிடிச்சு அவளை என்ன பண்ணிட்டான்? அவனை பிடிச்சு அடைச்சு உள்ள தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஏரோதியால் டைம் பார்த்துட்டே இருந்தாள். ஏன்னா பிரகாசிக்கிறான் இவன் பிரகாசிக்கிற ஒரு மனுஷன்ல இருந்து எப்பொழுதுமே எச்சரிப்பு வரும். அல்லேலூயா. பிரகாசிக்கிற ஒரு மனுஷன் கெட்டு போறதை விரும்ப மாட்டான், சத்தியத்தை அங்க சொல்லி கொடுப்பான். ஆனா இங்க பாருங்க, யோவான் ஸ்நாபகன் சொல்லும்போது சொல்லுகிறா, நீ உன்னுடைய பிலிப்பு அவன் சகோதரனுடைய மனைவியை வைத்திருக்கிறா என்று சொன்னதுனால ஃபர்ஸ்ட் ஜெயில் கிடைச்சது. ரெண்டாவது பாருங்க, அவனுடைய ஜென்ம நாள், ஏரோதனுடைய பிறந்த நாள் வரும்பொழுது அங்க பாருங்க ஒரு பெரிய நடனம் நடக்குது. அப்ப ஏரோதியால் அவளுடைய குமாரத்தி போய் நல்ல டான்ஸ் ஆடுறா. கடைசியில் ஒரு கிஃப்ட் கேட்கணும். அவங்க போய் அந்த பரிசு கேட்கிறப்போ அவ அவங்க அம்மாட்ட கேட்கிறா, அம்மா என்ன கேட்கணும் அப்படின்னு. அப்போ அவ என்ன தெரியுமா சொன்னா? யோவான் ஸ்நாபகனுடைய தலையை கேளு. இதனால ஏதாவது யூஸ் இருக்கா? ஒருத்தருடைய தலை எடுக்கிறதுனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்க மனுஷன் அணைப்பான். அன்பு சகோதரனே, சகோதரியே, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியையும் மாற்றக்கூடாதது எப்படியோ, தீமை செய்ய பழகினவர்களும் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க நன்மை செய்ய மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் நீ திருந்து, நீ மாறு, நீ அது உன் மாற்றத்துக்குள்ள வான்னு சொல்லி நீங்க வைராக்கியமா பேசினா முதல் கொலைகாரங்க உங்களுக்கு அவங்க தான். அல்லேலூயா. சகோதரி, உன் கணவர் ஒரு தவறான தொடர்புக்குள்ள இருக்கிறார் என்று நீ அறிந்தால், சகோதரனுடைய மனைவி தவறான தொடர்புக்குள்ளே போய்கொண்டிருக்க என்பதை நீ அறிந்தால், உன் பிள்ளைகள் சத்தியத்தை மீறி ஒரு தவறுக்குள்ள இருக்கிறாள் என்பதை நீ அறிந்தால், அதை சுட்டி காட்ட போனா அவங்க வாளை கையில் எடுப்பாங்க, ஈட்டிய கையில் எடுப்பாங்க, கொன்றுவாங்க. எனவே நீ என்ன செய்யுங்க? அப்படிப்பட்ட
காரியம். அவங்க அந்த அணைக்கிறதுல அவங்க குறிக்கோளா இருப்பாங்க. ஏன்னா அவங்க பண்ற தப்ப மறைக்கணும். அவங்க தான் முதல் கொலைகாரங்களா எழும்புவாங்க. அதனால தான் நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தை, எழுப்புதலின் வார்த்தையை சொல்லுங்க. அப்படிப்பட்டவர்களை மாற்ற ட்ரை பண்ணி உங்க வாழ்க்கையை நீங்க அழிக்காதீங்க. அப்படி ஒருவர் இருந்தால், அப்படி ஒரு கணவர் இருந்தால், அப்படி ஒரு மனைவி இருந்தால், அப்படி ஒரு பிள்ளைகள் இருந்தால், முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே அவர் இப்படி இருக்கிறார், அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை தாரு, ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேன், எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாரு என்று சொல்லி ஜெபிக்கணுமே தவிர அவங்கள்ட்ட போய் நின்னா அவங்க நம்மளை எதிர்க்கிறவர்களாய் மாறுவார்கள். நம்முடைய விளக்கை அணைக்கிறவர்களாய் பிரகாசிக்கிற நம்மளை எப்ப அழிக்கலாம். இன்னைக்கு பாருங்க, புறஜாதிகள் எல்லாம் எந்த சபையும் அழிக்க எழும்ப மாட்டாங்க, துணிஞ்சு எழும்ப மாட்டாங்க. எந்த புறஜாதிகள் ஒரு கிறிஸ்தவர்களை அழிக்க நினைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். ஆமென். ஒரு குடும்பத்தில் இருக்கிற நபரால தான் குடும்பத்தில் பிரச்சனை. சபைக்கு உள்ள இருந்து தான் சபை அழிக்கிறவங்க எழும்புவாங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு அடுத்தவங்க பகையில் ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரன் தான் எதிராக எழும்புவான். அல்லேலூயா. நீங்க சொன்னேன் தப்பா நினைக்காதீங்க. ஆனா இதுதான் நம்ம இந்த உலகத்துல இன்னைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கிறது. எனவே யார்கிட்டையும் போய் நீ இதை செய்யறன்னு சொன்னா அவங்க நம்மளை பகைச்சு நமக்கு எதிராளிகளா மாறிடுவாங்க. நம்முடைய தீபத்தை அணைக்க பார்ப்பாங்க. ரெண்டாவது பாருங்க, சாத்தான் யோபுடைய பிரகாசத்தை கெடுத்தது ஒரு மனுஷனும் அங்க இல்லை. ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணதே யார் தான்? சத்துரு. அவனாலதான் வந்தது. அப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப தேவ மகிமை பெற்ற என்னுடைய ஒளிய ஒரு பிசாசால அணைக்க முடியுமா? அவன் முயற்சி பண்ணுவான், அவ்வளவுதான். அணைக்கும் வல்லமை அவனுக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆனா அவன் அந்த யோபுக்கு அதை தெரியாததுனால தான் அவன் இருந்தான். ஆனாலும் தேவ பிள்ளையே, அது அந்த உபத்திரவத்துல, நெருக்கத்துல, வெறுமையில, கைவிடப்பட்ட நேரம், அந்த பிரகாசமான நாள் அவன் நினைச்சான் பார்த்தீங்களா? அந்த நினைவு அவனுக்கு 3 பாடத்தை கற்றுக் கொடுத்தது. ஒன்று, அவன் சொல்லும்போது, யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், நீங்க யோபு 19ஆம் அதிகாரம் அதுல வாசித்து பார்க்கும்போது அவர் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஆமென், என்றும் கடைசி நாளில் அவர் என்னை, ஆமென், நான் அவரை பார்ப்பேன். அவன் புரிஞ்சு கொண்ட ஒரே ஒரு காரியம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிற. சகோதரி, நீ உபத்திரவத்திலையும் வேதனையிலும் இருக்கலாம். நீ இன்னைக்கு இருளுக்குள்ள கூட ஒரு வேளை மறைந்திருக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கலாம். ஆனா இந்த கஷ்டம், உன்னை துன்பம், பாடுகள் உன்னை வேதனைக்குள்ள தள்ளாது. இதுல ஒரு சத்தியத்தை நீ அறிந்து கொள்ளுவாய். என் மீட்பர், அதாவது ஆண்டவராகிய இயேசு என்கிற மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதை இந்த உபத்திரவ காலத்திலே நீ கண்டுகொள்ளுவாய். கடைசி நாளில் நான் அவர் பூமியின் மேல் நிற்ப நான் பார்ப்பேன். அந்நிய கண்களால் அல்ல, என்னுடைய சொந்த கண்களால் நான் ஆண்டவரை காண்பேன். ஆமென். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பும் என் மாம்சத்தில் இருந்து நான் அந்த ஆண்டவரை பார்ப்பேன். அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, உங்கள் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன்னை மீட்டெடுக்க வருகிறவர் உயிரோடு இருக்கிறார். உன்னை இந்த குழிக்கிலிருந்து தூக்கி விடுகிற மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன் கட்டுகளை உடைக்கிற மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உன் வேதனைகளை மாற்றுகிற மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இரண்டாவது அவன் ஒரு காரியத்தை கண்டுகொண்டான். தீபம் போச்சுன்னு பார்க்கிறான். எல்லாம் போனாலும் யோபு 42:2 சொல்கிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கஷ்டமும் பாடுகள் நேரம், அந்த நெருக்கடி நேரத்தில் அதை அவன் கண்டுபிடிச்சான் பார்த்தீங்களா? ஆமென். அவர் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். சத்தமா சொல்லுங்க, சகலத்தையும் செய்ய வல்லவர். இதுதான் முடியும், இதுதான் முடியாதுன்னா அது அப்படி அந்த இதே கிடையாது. சகலத்தையும் செய்ய வல்லவர். இன்னொரு காரியம், அவர் செய்ய நினைச்சது தடைபடாது. நினைச்சிட்டாரா, அதை தடுக்க எந்த சக்தி இந்த பூமியில இல்லை. மந்திரம் இருக்கா, மை இருக்கா, என்ன வந்தாலும் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களை குறித்து ஒரு ஊழிய திட்டத்தை தேவன் கொடுத்து அதை அழைச்சிருந்தால் அதை தடுக்க ஒரு மனுஷனுக்கு அந்த உரிமை இல்லை. ஒரு இடத்துல சபையை கட்ட வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் தீர்மானம் பண்ணி இருந்தால் அந்த சபை கட்டுவதை தடுக்கும் சக்தி இந்த பூமியில ஒருவனுக்கும் கிடையாது. தடை பண்ணும் அதிகாரம் இந்த பூமியில் மனிதனுக்கு இல்லை. உங்களை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை உங்களை கொண்டே செய்வார். அதை தடுக்கும் வல்லமை இந்த பூமியில எதுவும் கிடையாது. அதை யோபு அறிந்து கொண்டான். அதுக்கப்புறம் சொல்றான், ஆண்டவரே இதுவரைக்கும் நான் உங்களை பார்க்கல, ஆனா இப்பதான் நான் உங்களை பார்க்கிறேன்.
ஆமென். ஆண்டவரை பார்க்கும் அந்த மகிமை, அந்த நெருக்கடி. அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், அன்னைக்கு நான் பிரகாசிச்சேன். நீங்க அதை நினைச்சு பாருங்க. தெய்வ பிள்ளை, ஒரு நினைவு தான் உங்களை வெளியே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யூத ஜனங்களை அழிக்க ஒரு ஆமான் எழும்புறான். ஆனா இப்ப எஸ்தருடைய நினைவு எப்படி இருக்கிறது? அகாஸ்வேரு ராஜா பொற்செங்கோல நீட்டினாதான் எனக்கு உள்ள போக முடியும், அப்படி இல்லைன்னா நான் செத்து போவேன் என்ற நினைவு அவளுக்குள்ள இருந்தது. அந்த நினைவு அவளை அகாஸ்வேரு ராஜா கிட்ட போக விடல. ஆனா மொர்தெகாய் போய் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லுகிறா, எஸ்தர் நீ என்ன நினைக்கிற? நீ மட்டும் நீ இந்த ஜனங்களுக்காக இறங்காம ராஜாட்ட போகாம இருந்தா இந்த யூத ஜனம் அழியும் பொழுது நீ அரண்மனையில் இருந்தாலும் நீ அழிய மாட்ட அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற. உன் நினைவு, நீ அப்படி நினைக்காத. அங்க இருந்தாலும் இந்த பிரச்சனை உனக்கு வரும். எனவே இப்பவே நீ எழுந்துரு, சபையே நீ எழுந்துரு. பிரச்சனையை பார்த்து பயந்து, இங்க பாருங்க, இன்னைக்கு உங்களை குற்றம் சொல்றவங்க 10 வருஷம் ஆனாலும் உன்னை குறைதான் சொல்ல போறாங்க. அதை விட இப்பவே சொல்லட்டும் சொல்லி நீ கர்த்தருக்காய் பிரகாசிக்கமாக்கப்பட்ட அந்த முந்தின நாளை நினைத்து நீ எழும்பப்பா. அல்லேலூயா. அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னு சொல்லி நீ ஆண்டவருக்குள்ள பிரகாசிக்காம இருந்தா உங்க வாழ்க்கையில நீங்க தான் கீழே போவீங்க. சொல்றவன் சொல்லட்டும், தூஷிக்கிறவன் தூஷிக்கட்டும், நிந்திக்கிறவன் நிந்திக்கட்டும், ஆனா எனக்குள்ள ஒரு பிரகாசம், இது தேவனால் எனக்கு வந்த அந்த பிரகாசம், அந்த ஒளி, அந்த வார்த்தை அது தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை அது தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அந்த மகிமையை நாம் கண்டோம். அந்த மகிமை பிதாவுக்கு ஒத்த அந்த குமாரனுக்கு ஏதுவான பிரகாசம், அந்த மகிமை அப்படி அதுக்கு ஏதுவான மகிமையா இருந்தது. அல்லேலூயா. அவ்வளவு தெளிவாய் வார்த்தை சொல்கிற, கிருபையும் சத்தியத்திலும் நிறைந்தவராக கிறிஸ்து நமக்குள்ள வாசமா இருக்கிறார். எங்கேயாவது இயேசு பின்வாங்கினது உண்டா? எங்கேயாகிலும் இயேசு தோற்று போனது உண்டா? எங்கேயாகிலும் இயேசு வந்து மங்கி எறிகிற திரியை போல இருந்தது உண்டா? எங்கேயாகிலும் இயேசு தனக்கு பிதா கொடுத்த பொறுப்பை செய்யாமல் இருந்தது உண்டா? அவர் பிரகாசித்தால் நீங்களும் பிரகாசிப்பீர்கள். அவர் அந்த ஒளியா இருக்கிறபடியால், அந்த ஒளி இருளுள்ள இடங்களை பிரகாசிக்கிறபடியால், கர்த்தருடைய ஜனமே உங்களாலும் அந்த ஒளியை மறுபடியும் உனக்குள்ளதான் அந்த ஒளி இருக்கிறதுன்னு சொல்லி தேவனுக்காய் வைராக்கியமாய் எழும்ப முடியும். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இப்போ ஒவ்வொரு மனுஷனும் வெளிச்சம் வெளியே வரக்கூடாதுன்னு பார்க்கிறான். உங்களுடைய நினைவுகளும் உங்களை அப்படியே மட்டம் தட்டி, நான் பாவின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குற்றம் சாட்டி என்னால் எழும்ப முடியாது, நான் விழுந்துட்டேன். அரக்கோணம் பகுதியில் ஒரு ஊழியத்துக்கு நான் போயிருந்த போது ஒரு தேவ மனுஷன் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு என்னை பார்த்து பேசி சொன்ன ஒரு காரியம், சிஸ்டர் ஒரு காலத்தில் நான் பிரகாசமாக இருந்தேன், ஆனால் விழுந்துட்டேன் சிஸ்டர். நான் அந்த காலத்தில் அந்த பாஸ்டர்கிட்ட நான் சொன்னேன், சரி பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனால் இப்போ அவரை பார்த்துருந்தா சொல்லுவேன், ஐயோ நீங்கள் அப்படி நினச்சதே தப்பு. முதல்ல நீங்கள் பிரகாசிக்கப்பட்ட அந்த நாளை, அல்லேலூயா, நீங்கள் அதை நீங்கள் நினச்சி எழும்பவங்க விழுந்துட்டேன் நீங்கள் நினைக்காதீங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றாங்க தெரியுமா, நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன் விழுந்துட்டேன், அன்னைக்கு அப்படி வாழ்ந்தேன் விழுந்துட்டேன். தேவ பிள்ளையே, உங்களை விழ வைக்கிறவர் உங்களுக்குள்ள இல்ல, உங்களை எழுப்புகிற இயேசு உனக்குள்ள இருக்கிறார். யார் சொன்னா நீ விழுந்தது? அன்னைக்கு அந்த பாவம் செய்த பொழுது, தேவ மகிமை அற்ற பொழுது, தேவனை பார்த்து பயந்து அந்த ஆதாம் போய் ஒளித்து தோட்டத்தில் இருந்த ஆண்டவர் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? சொல்றான், ஆண்டவரே நான் நிர்வாணி என்று அறிந்ததினால் உம்முடைய முகத்தை பார்ப்பதற்கு நான் வெட்கப்பட்டு பயந்து ஒதுங்கி நான் ஒளிச்சிருக்கிறேன். அப்ப அவர் கேட்ட ஒரு வார்த்தை, நீ நிர்வாணி என்பதை உனக்கு சொன்னது யாரு? நான் உன்னை நிர்வாணி அப்படின்னு சொல்லலையே, நீ மகிமைக்குள்ள தானே இருந்த. உன்னை நான் உருவாக்கும் பொழுது என்ன போல தானே படைச்சேன். ஏன் இப்ப சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சாயலை முகமுகமாய் அந்த ஆகுதான் பார்த்து தோட்டத்தில் அவர் உலாவும் பொழுது அவரோடு அவன் நடந்தான். அப்ப அவனுக்கு நிர்வாணின்னு தெரியல. ஆனா பிசாசு சொல்லி கொடுத்தான், நீ நிர்வாணி.
இன்னைக்கு விழுந்து போயிட்டேன் சகோதரனை நீ சொல்றியே, விழுந்து போட்டேன் சகோதரி நீ சொல்றியே, என்னுடைய நான் வந்து என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துட்டேன் சொல்றியே, உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாரு? பிசாசு பொய் என்னும் பொய்க்கு பிதா என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த முந்தின ஆதாம் ஆண்டவரை பார்த்து தோட்டத்துக்குள்ள விருட்சங்கள் நடுவுல ஒளிந்தான். ஆனா பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தை, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். கையை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பழைய மனுஷன் அந்த கிரியைகளை அது ஒளிந்து போனது, புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. முந்தின நாள்ல நீ பிரகாசித்தாய், உன்னை பிரகாசிக்க வைத்தது அந்த ஆண்டவர், பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு. யார் சொன்னா நீ விழுந்தன்னு சொல்லி? அல்லேலூயா. உங்களுக்குள்ளதான் அவர் வாசமா இருக்கிறார். அவர் இருக்கிறார், நீங்க அவருக்குள்ள இருக்கீங்க, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எழும்பி பிரகாசிங்க. நீ உலகத்துக்கு, அவர் தானே சொன்னார் நீ உலகத்துக்கு வெளிச்சம். மலை மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது. ஒரு விளக்கு கொளுத்தி எரிகிற விளக்கை யாரும் கொண்டு போய் கட்டிலுக்கு அடியிலையோ மரக்காலுக்கு அடியிலையோ அவங்க வைக்க மாட்டாங்க. அது வீட்டில் உள்ளவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படி, அது பிரகாசிக்கும்படி அந்த விளக்கை எடுத்து விளக்கு தண்டில் பிரகாசிக்க வைப்பாங்களே தவிர உனக்குள்ள அந்த பிரகாசம் இருக்கே. அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி என் ஒளி போச்சுன்னு சொல்லலாம்? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஏன் இன்னைக்கு பிசாசு அவன் பொய்ய சொல்றான்? பொய்ய நம்ம ஏன் நம்புறோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் மெய்க்குள்ள நம்ம இன்னும் வரல. சபைக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனா சத்தியத்தை நம்ம இன்னும் அறியல. சபையில இருந்து ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஆனா ஆண்டவர் எனக்குள்ள எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார் என்பதை நம்ம அறியல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நீங்க வந்து பழைய அந்த கொல்லுகிற அந்த நியாய பிரமாணத்துக்குள்ள நீங்க கட்டப்பட்டிருக்கவில்லை, கிறிஸ்துவின் கிருபையின் பிரமாணத்துக்குள்ள நீங்க இருக்கீங்க. அந்த பாவம் சாபம் உங்களை இனி ஆளுகை செய்ய முடியாது. கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுந்த அந்த ஜீவனின் வல்லமை இன்னைக்கு நம்ம ஒவ்வொருக்குள்ளும் வாசமா இருக்கிறபடினால் அந்த ஜீவன் நம்மளை பிரகாசிக்க செய்யும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க இருட்டில் இருக்கீங்களா? அல்லேலூயா. ஒரு வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம், அதனால நான் இருட்டுக்குள்ளே கிடக்கிறேன். கஷ்டம் இருக்கிறவங்க எல்லாம் இருட்டில் கிடக்குறாங்கன்னு அர்த்தமா? நான் ரொம்ப கடன் பாரத்தில் இருக்கிற சிஸ்டர், நான் இருளுக்குள்ளே தள்ளப்பட்டுட்டேன். இல்லை, தங்கத்தை கொண்டு போய் எந்த இடத்துல போட்டாலும் அதை எடுத்து கழுகுனா தங்கம்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளைய, நீங்க யாரு? கிறிஸ்துவுக்குள்ள யாரு? நீ தேவனுக்குள்ள யாரு? நீ பிரகாசமாக்கப்பட்ட பிள்ளை, அவருடைய பிரகாசத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளை. உலகம் சொல்லலாம், உனக்கு என்ன இருக்கு? நன்மை இல்லை, பணம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லை. அல்லேலூயா. ஆனா நீங்க சொல்லலாம், இவைகள் ஒன்று எனக்கு இந்த உலகத்தில் இல்லாம இருக்கலாம். பேதுருக்குள்ள ஒரு ஒளி இருந்தது பாருங்க. அவன் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்க போகும்பொழுது ஒரு மனுஷன் போய் பிச்சை கேட்கிறான், எனக்கு வந்து பிச்சை கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப பேதுரு என்ன சொல்லுகிறார்? தேவாலயத்துக்குள்ள போகும்பொழுது அவனை பார்த்து சொல்றார், பொன்னும் வெள்ளியும் என்கிட்ட இல்லை, என்னிடம் உள்ளத உனக்கு கொடுக்கிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. அந்த அவன் பிச்சை எடுத்துட்டு சப்பானியா கிடந்தவன் நின்று எழுந்து குதித்து நடந்து தேவாலயத்துக்குள்ள போனான். இந்த பிரகாசி ஆக்கப்பட்ட அந்த முந்தின நாள். அல்லேலூயா. இந்த முந்தின நாளுக்குள்ள சபையே நீங்க திரும்புங்க. இந்த வசனத்தை கேட்கிற நீங்க அந்த முந்தின நாள் பிரகாசிக்கமாக்கப்பட்ட நாள், இன்னைக்கு எங்கேயோ அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க இருக்கிறதா ஃபீல் பண்றீங்க. வெளியில வா, அதுல இருந்து உனக்கு யாரும் அடைக்க முடியாது. அவருக்குள்ள நீங்க இருக்கீங்க. இயேசுவை யாராவது அடைக்க முடிஞ்சுதா? அடைச்சாங்க. எத்தனை நாள் பூட்டினாங்க? 3 நாள். அல்லேலூயா. சரீரத்தை எங்க வச்சிருந்தாங்க? கல்லறைக்குள்ள வச்சு 3 நாள் பத்திரப்படுத்தி சீல் வச்சு அந்த காவலாளிகளை நிறுத்தினாங்க. டைம் வந்தாச்சு. அவர் சொன்ன நாள், சொன்ன நேரம், அந்த டைம் வந்த பொழுது கல்லறை திறந்தது, பிரகாசம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இயேசு உயிரோட எழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. உனக்குள்ள ஒரு முறை பிரகாசிக்கப்பட்ட அந்த பிரகாசம் இனி இந்த உலகத்துல வல்லமையினால அழிக்க முடியாது மகளே. அதை நினைச்சு மீண்டும் பழைய நிலைமைக்குள்ள எழும்பு. பழைய நாள்ல நீ பிரகாசித்தது போல எழும்பு. ஒரு மனுஷன் உன்னை பார்த்து சொல்லிட்டான் பாவி, ஒரு மனுஷி உன்னை பார்த்து சொல்லிட்டா பாவி, ஒருத்தன் உன்னை பார்த்து சொல்லிட்டான் விழுந்துட்டான், நீ செஞ்ச தப்ப நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி உன்னை சொன்னது நிமித்தமாய் நீ விழுந்து போய் கிடக்கிறாய். நீ அப்படிப்பட்ட ஒரு அதை நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற. ஆனா நீ அதெல்லாம் நினைக்காத. அல்லேலூயா.
உன்னை எழுப்பினவர் எங்க போனார்? பேதுருவும் கொஞ்ச நாள் பார்த்தா அப்படின்னா இருந்தார். மறுதளிச்சிட்டனே, இப்படி எல்லாம் பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லி மனம் கசந்து அழுதான்னு சொல்லிட்டு அந்த இருள்ல இருக்கிறான் அர்த்தமா? அவர் பெற்றுக்கொண்ட ஒளி என்ன? அல்லேலூயா. அவர் கொடுத்த அதிகாரம் என்ன? சபையை கட்டும் வல்லமை என்ன என்பதை அவர் அறிந்து, ஒரு தடவை நான் மறுதளிச்சேன் உண்மைதான், ஒரு தடவை சபிச்சேன் உண்மைதான், ஒரு தடவை இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் உண்மைதான், ஒரு தடவை சத்தியம் பண்ணேன் உண்மைதான், ஆனா இப்ப அப்படி இல்லை, இதிலிருந்து நான் எழும்புறேன். அதுக்காக கிறிஸ்து என்ன நியாயம் தீர்க்க மாட்டார். நான் நாண்டு கொண்டு யூதாச போல சாக மாட்டேன். நான் மறுபடியும் எழும்பி என் கையில கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் செய்வேன். அன்பு தேவ மனுஷனே, அன்பு தேவ மனுஷியே, விழுந்து போய்விட்டேன் நினைக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரனே, மறுபடியும் நீங்கள் எழும்புங்கள். நல்ல கையை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒருத்தர் குற்றம் சொல்லி ஒருத்தர் விழுந்துட்டாங்க அப்படின்னா, அப்போ ஒருத்தர் கை நீட்டுறாங்க, விரல் நீட்டுறாங்கன்னா நீ எழும்ப முடியாதுன்னா, கிறிஸ்து ஏன் மரிக்கணும்? கிறிஸ்து ஏன் உயிரோடு எழும்பணும்? அல்லேலூயா. அப்படின்னா உங்களை குற்றம் சாட்டுறவங்க எல்லாம் நல்லவங்க அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. அல்லேலூயா, ஆமென். எது யாருக்குள்ள நிரம்பி இருக்கிறதோ அதை தான் அவங்க பேசுவாங்க. மற்றவங்களை நியாயம் தீர்த்து இப்படி பேசுற மனிதருக்குள்ள அந்த அந்த பாவம் தான் இருக்கிறது. ஆனா இயேசுவுக்குள்ள அது இல்லை. கிறிஸ்து ரட்சிக்க வந்தவர், மீட்க வந்தவர், மன்னிக்க வந்தவர், தூக்கி எடுக்க வந்தவர், வேறுபாடான வாழ்க்கையை கொடுக்க வந்தவர், ஒரு பிரகாசத்தை கொடுக்க வந்தவர், இருளை மாற்றினவர், மரணத்தை அழித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுந்த கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த வல்லமை நிறைந்த தேவன் உனக்குள் இருக்கிறார். நீ முந்தின பிரகாசிக்கப்பட்ட அந்த நாளை நினைத்துக்கொள். அல்லேலூயா. அதுக்குள்ள நீங்க எழும்பிதான் ஆகணும். ஆள் இல்லைன்னா சர்ச்சில் பாஸ்டர் நினைப்பாரு நான் விழுந்துட்டேன். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? 10 ஆள், ஒரு 50 ஆள் வந்திருப்பாங்கன்னு நினைச்சுக்கோங்க ஒரு சர்ச்சில். திடீர்னு 25 பேர் போயிட்டாங்கன்னா உடனே பாஸ்டரும் சிஸ்டரும் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, நான் விழுந்துட்டேன், என் பிரகாசம் போயிருச்சு, அதனாலதான் சிஸ்டர் எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல, நீங்க நினைக்கிறீங்கல்ல, அந்த நினைப்பு தான் அந்த 25ஐயும் கொண்டு போச்சு. என்கிட்ட ஒளி இல்லை, என்கிட்ட வெளிச்சம் இல்லை, என்னால் பிரகாசிக்க முடியாது, என் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க பார்த்தீங்களா? அந்த நினைவு தான் அந்த 25ஐயும் கொண்டு போச்சு. இருக்கிறதும் போயிரும், ஜாக்கிரதை. அதை விட இல்லை, எனக்குள்ள ஒளி இருக்கு, போறது போகும். அல்லேலூயா. இந்த உலகத்துக்கூட நீங்க ஒத்து போனா இந்த உலகம் உங்க கூட ஒத்து போகும். நீங்க உலகத்துக்கு உரியவர்களா இல்லாததினால் உலகம் உங்களுக்கு செவி கொடுக்காது. போறவங்க பிடிச்சி நிப்பாட்ட முடியாது. போயிட்டு வாங்கப்பா, பை பை சொல்லி போயிட்டு வாங்க, சந்தோஷமா போயிட்டு வாங்க. அல்லேலூயா. நீங்க யாருதான் போனாலும் நான் என் ஆண்டவரை விட்டு போறதா இல்லை, அவரும் என்னை விட்டு போறதா இல்லை. சீஷர்கள் எல்லாரும் இயேசுவை விட்டு போயிட்டாங்க. அதுக்காக இயேசு எல்லாத்தையும் விட்டு போயிட்டாரா? நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். நீங்க எல்லாம் 12 திசைக்கு இருக்கிறதே 4 திசை. ஆனா எந்த பக்கத்துல நீங்க போனாலும் நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அல்லேலூயா. எந்த நிலைமையில இருந்தாலும் இதுதான் அந்த அந்த ஒளி பிரகாசிக்கிறவங்களுக்கு அந்த உள்ளத்துக்குள்ள இதுதான் இருக்கும். யார் விட்டுட்டு போனாலும் இவங்களுக்கு என்னமோ கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவங்க யாருக்குள்ள இருக்கிறாங்க? அந்த பிரகாசத்துக்குள்ள, அந்த ஒளிக்குள்ள இருக்கிறாங்க. அவங்கள அந்த வார்த்தை பிரகாசிக்க பண்ணுகிறது. அல்லேலூயா. இதை நம்ம அறிஞ்சு எழுமணும். டைம் போயிட்டே இருக்கு, ஆனா இது பாதி கூட இன்னும் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி தட்டி ஆமே. இங்க யாருமே தூங்கல, பரவாயில்ல. யாராவது அதில் பார்த்துட்டு இருக்கிறவங்க தூங்குறாங்களான்னு தெரியல. ஆமே, உற்சாகமா இருப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். ஒளி என்னை விட்டு போகல, போயிருச்சுன்னு நான் தான் நினைக்கிறேன். அந்த இயேசு எனக்குள்ளதான் இருக்கிறார். அவர் என்னை எழுப்புவார், நான் எழும்புவேன். அவரால் இது எனக்கு நடக்கும். இதை நீங்க அறிஞ்சாதான் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மேன்மை, அடுத்த படிக்குள்ள போக முடியும். 100 பேர் இருந்து நீ விழுந்துட்ட, 100 பேர் உன் பிரகாசம் போச்சுனாலும் உங்க இருதயத்துக்கு தெரியும் போச்சா இல்லையான்னு. ஆமென். அல்லேலூயா. கஷ்டம் பாடு இதெல்லாம் பார்த்துட்டு போச்சுன்னு நினைக்காதீங்க. பிசாசு உங்ககிட்ட போய் சொல்றான், போச்சு என்னத்த போச்சு. ஆனா ஒண்ணு, அவனுக்கு எல்லாமே போச்சு. ஆமென்.
அவன் உயர்ந்த இடத்துல இருந்து விழுந்தவன், அவன் நினைப்பு பிரகாசிக்கிற இவங்களையும் விழ வைக்கணும். ஒரு காலமும் நடக்காது. அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவனுடைய திட்டம் என்ன? நான் பிரகாசமா இருந்தேன், நான் ஆண்டவரோட இருந்தேன், அதை விட மேலான இடத்தை ஆசைப்பட்டேன், நான் விழுந்துட்டேன். இப்ப எனக்கு ஒரு கூட்டம் வேணும்னு பாக்குறான். அதுக்காக தான் உங்கள்கிட்ட ஒரு பொய் சொல்றான். நீ விழுந்துட்ட, பிரகாசம் போயிருச்சு, நீ மங்களா இருக்கிற, ஒளி போச்சு. தேவ பிள்ளைகளே, யோபு சொல்லி இருக்கலாம், என் தீபம் என்னை விட்டு போயிருக்குன்னு சொல்லி. நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியாது. அல்லேலூயா. அந்த அவர் சொல்லுகிறார், நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆமென். இனி சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டம் ரொம்ப வரும்போது, வாழ்க்கையில ரொம்ப துன்பம் வரும்போது, நான் இருட்டில் இருக்கிறேன், பிரகாசம் எல்லாம் போச்சுப்பா, அதுக்கு ஒரு ஜபம், அதுக்கு ஒரு 10 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர், யாராவது வந்து வெளிச்சத்தை கொண்டு வந்து என் தலை மேலே வைங்கன்னு அங்கே போய் முட்டி போட்டுட்டு நிற்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்தரங்கத்தில் உன் கதவை பூட்டி உன்னை பார்க்குற பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு, வெளியரங்கமாக பதிலை தருவார். அந்தரங்கம்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம நினைப்பில் கதவு பூட்டிட்டு அப்படியே ஒரு ரூமுக்குள்ளே நினைப்போம். அந்தரங்கிறது நம்முடைய இருதயம். அல்லேலூயா. நீங்கள் வந்து எங்கேயோ போய் ஆண்டவரை தேடுறீங்களே, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை அப்படி நீங்கள் ஒரு இடத்துல போய் தனியாக உட்காந்து உங்களுக்குள்ளே இருக்கிறவரை ஃபீல் பண்ணுங்க. அல்லேலூயா. போயிட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ உன் அபிஷேகத்தை இழந்துட்ட, உன் வல்லமை இழந்துட்ட, உன் கிருபை போயிருச்சு. ஏன்னா இவர்கிட்ட இயேசு சொல்லிட்டு தான் கிருபை எடுத்தார் போல. அல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க. அந்த பொய்களுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அன்னைக்கு இப்படி இருந்தம்மா. அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு நாள் நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போ இதுக்கு முன்னாடி ஒயிட் கலர் போட்டு போனேன். ஆனால் அன்னைக்கு அங்கே கலரில் போனேன். என்னம்மா உன் மையமே போச்சுமா, என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, நீ கலரில் வந்துட்ட. அப்போ மகிமைங்கிறது நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு சொல்லி அவங்க அது ஒரு பொய்யை சொல்லி வச்சுட்டாங்க. மகிமைங்கிறது ட்ரெஸ்ஸை பொறுத்தது அல்ல. மகிமை என்பது கிறிஸ்துவின் ஒளி நம்முடைய இருதயத்துக்குள் பிரகாசிப்பதை பொறுத்தது. உண்மைனா கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. வெளியில 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 பிசாசு தான் காமிக்கிறான். வெளி தோற்றம். கம்மலை கழட்டினா, நகையை கழட்டினா, அப்படி வெள்ளை சாரி கட்டினா அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை மட்டும்தான் இதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி காப்புறாங்க. அது இல்ல சத்தியம். உனக்குள்ள கிறிஸ்து மகிமை, அது கிருபையாக சத்தியம் உள்ளவராக உனக்குள்ள வந்து வாசம் பண்ணுவது அந்த பிரகாசம். அல்லேலூயா. இது நமக்கு வேண்டாம், ஆண்டவருக்காக சரி வேண்டாம், நம்ம விட்டோம் அது ஒன்றும் இல்லை. விட்டவங்க போடவும் வேண்டாம், போட்டவங்க விடவும், அது அவங்கவுங்க இஷ்டம், அதை பற்றி பேச வரல. ஆனால் நம்ம வந்து செய்ய போகிறதுன்னா, நீ முந்தின நாளில் பிரகாசிக்கப்பட்ட அந்த நாளை நினச்சி, அன்னைக்கு பரலோகம், அதனால இதெல்லாம் பெருசு இல்லை. என்ன சிஸ்டர், ஒன்றுமே இல்லை சிஸ்டர். இப்போ பாருங்க, இப்போ பரலோகமா பணமானா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பணம் தாங்க. என்ன பிரகாசம். சர்ச்சுக்கு வரீங்களா, ஆண்டவரே எனக்கு தாரும், கொண்டாரும் தாரும். சர்ச்சுக்கு எதுக்கு போறீங்க? எனக்கு அது வேணும், இது வேணும். ஐயோ, நீ பிரகாசிக்கப்பட்டதை மறந்துட்டியே. அந்த பழைய நாளை நீ கொண்டு வா. அந்த நிலைமைக்கு நீ திரும்பு. உனக்குள்ள அந்த ஒளி இருக்கிறது, அந்த ஒளியை வெளியே சொல்லு. அல்லேலூயா. சங்கீதம் 4:6 தாவீது சொல்லுகிறார், உமது முகத்தின் ஒளியை எங்கன் மேல் பிரகாசிக்க பண்ணு. என்னாகும் 6:25 சொல்லுகிறது, கர்த்தர் தமது முகத்தின் ஒளியை உங்க மேல பிரகாசிக்க பண்ணுவார். யோவான் 1:9 சொல்லுகிறது, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும், எல்லாருக்குள்ள அந்த 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 ஒளியை பெற்று அவங்க அப்படியே வாழணும். அந்த ஒளிக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இப்ப நீங்க பிரகாசம் அடையணும், முந்தின நாளுக்குள்ள திரும்பணும். பொய்ய நம்பாதீங்க. அல்லேலூயா. ஒரே மனுஷனுடைய, ஒரு மனுஷனுடைய பாவம், ஆதாமுடைய பாவத்தினால மரணம் வந்தது போல, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால மரணம் வந்தது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே ஜீவன். ஆமென். நித்திய ஜீவன். முந்தின ஆதாமுடைய பாவத்தினால உலகத்துல மரணம் வந்தது. பிந்தின ஆதாமாகிய இயேசுவினால இந்த உலகத்துக்குள்ள ஜீவன், நித்திய ஜீவன் வந்தது. கையை தட்டி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அந்த நித்திய ஜீவனுக்குள்ள, அந்த ஒளிக்குள்ள இருக்கிறோம். ஆமென். தேவப்பிள்ளை, அப்ப நீங்க அந்த பிரகாசிக்கப்பட்ட நாளை ஒரு தடவை நினைங்க. இப்போ 38 வருஷமா ஒருத்தன் பெதஸ்தா குளத்தருகில் இருந்தான் பாருங்க. ஒவ்வொரு டைமும் அவன் நினைச்சான், எனக்காய் கோலம் கலங்கும்.
ஒருத்தர் கலக்குவாங்க, நான் போய் நான் அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வேன். இவன் கண்ணு முன்னாடி இந்த 38 வருஷம், ஒருவேளை 35ன்னு வச்சுக்கொள்ளாமே, அத்தனை நாளும் அவன் கண்ணு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் நடக்குது. அவன் கண்ணு முன்னாடி ஒவ்வொருவரும் விடுதலை பெறாங்க. ஆனா இவன் கலங்குன்னு பார்க்கறான். இவனால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. அல்லேலூயா. அவன் நினைவு என்ன சொல்லுச்சுன்னா, எனக்கு குளம் கலங்கலன்னு சொல்லுச்சு. அவன் நினைவு என்ன சொல்லுச்சுன்னா, என்னால முடியாதுன்னு சொல்லுச்சு. அந்த முடிய என்ன கொண்டு போய் அந்த குளத்துல போட்டிருந்தீங்கன்னா, அந்த கரையில் நான் இருந்திருந்தேன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்னா, டெய்லி ஒவ்வொரு ஸ்டெப்பா நடக்க முடியாம இருந்தாலும் அப்படியே இழுத்து 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 கொண்டு போய் அப்படியே நரங்கி நம்ம பாஷையில அப்படியே எப்படியாவது இழுத்து உருண்டாது போய் குளத்து கரையில உட்கார்ந்துருவேன். சரியா? உட்கார்ந்துட்டு அந்த டைம், அது கலங்குற டைம் பார்த்து படார்னு கீழே சாடிடுவேன். ஆனா இவனுடைய நினைவு என்னன்னா, கலக்குவாங்க, அந்த குளம் கலங்கும், கூட்டிட்டு போய் டபக்கடின்னு போடுவாங்க. இதான் எழும்ப முடியாததற்கான காரணம். ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாததற்கான காரணம் என்னன்னா, என்னை தூக்குறதுக்கு ஒருத்தர் வருவாங்க, என்னை எழுப்புவதற்கு ஒருத்தர் வருவாங்க. நான் எழும்பிடுவேன். எப்ப சிஸ்டர் எழும்புவீங்க? அடுத்த மாசம் எங்க சர்ச்சில் ஒரு 7 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு, ஒரு எழுப்புதல் கூட்டம் இருக்கு, நான் எழும்பிடுவேன், நான் பிரகாசிச்சிருவேன். இல்ல சிஸ்டர், அந்த எழுப்புதல் கூட்டம் வருவதற்கு முன்பதாக இப்பவே அந்த பிரகாசத்தை உங்களுக்குள்ள பெற்றுக்கொண்டு இப்பொழுதே எழுந்து அந்த பிரகாசத்தை அந்த எழுப்புதல் கூட்டத்துக்கே நீங்க தான் கொடுக்க போறீங்க. கையை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை படுத்துவோம். உங்களை எழுப்ப அமெரிக்கால இருந்து எந்த பாஸ்டரும் வர வேண்டாம். உங்களை எழுப்ப ஆஸ்திரேலியால இருந்து ஒரு சிஸ்டர் வர வேண்டாம். உங்களை எழுப்பும் வல்லமை இந்த வெளிச்சமாகிய வேத வசனத்துக்குள்ள இருக்கிறது. இந்த வார்த்தையை வாசித்து இருதயத்துக்குள்ள தியானம் பண்ணி இதை மெடிடேட் பண்ணி இதையே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, இதை தியானித்து இதை சிந்தித்து இதையே பேசும் பொழுது பிரகாசம் வந்துரும். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? கவலையை நினைக்கிறோம், கடனை நினைக்கிறோம், பாரத்தை நினைக்கிறோம், அல்லேலூயா, துன்பத்தை நினைக்கிறோம். எல்லாம் நினைச்சாலும் அப்படிதான் இருக்கு. நம்முடைய சூழ்நிலைகள் எதிராக தான் இருக்கு. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த சூழ்நிலையே அது அப்படிதான். எது மாறினாலும் நம்ம ஆண்டவருக்குள்ள வெளிச்சம்தான். ஆமென். நம்ம சூழ்நிலைகள் எப்படி எதிராக இருந்தாலும் நம்ம ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். அல்லேலூயா. இவன் அப்போ கேட்கிற ஆண்டவரே, உலகத்தில் எந்த மனுஷனை பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4, 5, 6 ஆகிய வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும், எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, பிரகாசித்தது ஒரே போல ஆண்டவர் பிரகாசித்தாலும் ஒருத்தருடைய அந்த இது பிரகாசிக்க முடியாம பிசாசானவன் அவங்க மனக்கண்ணை குருடாக்கிட்டான். ஆனா இவங்க இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். நீங்க யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 28 நீங்க அதுல இருந்து நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னு சொன்னா, சீனாய் மலையில 40 நாட்கள் மோசே தேவனுடைய முகத்தை பார்த்துட்டு கற்பலகைகளை வாங்கி கொண்டு கீழே வரும்பொழுது அவனுடைய முகம் பிரகாசம் அடைந்திருந்தது. ஏன்னா இவன் 40 நாளளவும் தேவனுடைய முகத்தை பார்க்கிறான். ஆண்டவர் இவன் முகத்தை பார்க்கிறார். அந்த பிரகாசம் இவன் முகத்தில் இருந்தது. ஆனா மோசே அந்த முகத்தை பார்க்கல. தான் முகம் இவ்வளோ பிரகாசமா இருக்கிறது என்பது மோசேக்கு தெரியாது. ஆனா அதை பார்த்தவங்க அத்தனை பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு முக்காடு போடுங்க. மோசேட்ட சொன்னாங்க, உன் முகத்தை மூடுங்க, அந்த மகிமை எங்களால பார்க்க முடியல. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி,
அது எங்க இருதயங்களிலே அவர் பிரகாசிக்க செய்தார். அன்னைக்கு மோசேயுடைய முகம் பிரகாசிச்சது. மோசே செய்த ஊழியம் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். மோசே செய்த ஊழியம் அது ஒளிந்து போக மகிமையுடைய ஊழியம். ஆனா மோசே செய்த ஊழியம் ஆக்கினை தீர்ப்பு கொண்டு வந்த ஊழியம். அந்த ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகம் பிரகாசித்தது, அது உண்மைதான். ஆனாலும் இப்ப உள்ள ஊழியம் ஆவிக்குரிய ஊழியம், கிறிஸ்துவின் ஊழியம், நீதியின் ஊழியம், அது சிறந்த மேன்மைக்குரிய ஊழியம், நிலைத்திருக்க ஊழியம். இதை செய்கிற இந்த ஊழியத்துக்குள்ள நாங்க செய்றோம். மோசே முகத்தை மாதிரி அவன் மூடின மாதிரி நாங்க மூட மாட்டோம் எங்க முகத்தை. ஏன்னா அந்த ஒளி எங்கிருந்து பிரகாசிக்கிறது? எங்கள் இருதயத்துக்குள்ளிருந்து அது பிரகாசிக்கிறது. அப்போ இந்த உலகத்துல ஒருத்தரும் நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை மூடி போட முடியாது, அணைச்சி போட முடியாது. அழியாத ஒரு பலனை நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்குள்ள அதை நம்ம பெற்றிருக்கிறோம். நீங்க யாரு? ஒளி. உங்களுக்குள்ள அந்த தேவனுடைய பிரகாசம் இருக்கிறது. எனவே நீ முந்தின நாள் அந்த நம்பிக்கையும் உங்களுக்கு இருந்தது. முந்தின நாளில் ஒரு பிரகாசிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ சாத்தானுடைய பொய்யை நம்பிட்டீங்க, மனுஷனுடைய பொய்யை நம்பிட்டீங்க, உங்க நினைவு சொன்ன பொய்யை நம்பிட்டீங்க. அதனால பிரகாசிக்க முடியாம இருக்கிறீங்க. இதெல்லாம் தாண்டி இந்த உபவாச நாள்ல நீங்க பிரகாசிக்கப்பட்ட அந்த நாளை நினைச்சு தேவனுக்காக மகிமையை எழும்பணும். 2 பேதுரு 1:19 சொல்கிறது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் உனக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலங்களில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கீழே தள்ள மாட்டார், உங்களை அவர் மேலே எழுப்புவார். அவருடைய மகிமையை நீங்க மற்றவங்களுக்கு முன்பதாக காண்பிக்கணும். அவருடைய பிரசன்னத்தினால நீங்க நிரப்பப்பட்டு அநேகருக்கு அந்த மகிமையை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. இருளுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க, பாரம்பரியம் என்கிற இருளுக்குள்ள இருக்கிறாங்க, ஒரு பயங்கிற இருளுக்குள்ள இருக்கிறாங்க, தன் நம்பிக்கையற்ற ஒரு இருளுக்குள்ள மக்கள் இருக்கிறாங்க. ஆனா சபையில் இருக்கிறவங்க இந்த கிறிஸ்துவின் ஒளிய, அந்த சுவிசேஷத்தின் வழியாக இருதயத்துக்குள் பிரகாசித்த அந்த ஒளிய நம்ம பெற்றிருக்கிறதுனால மற்றவங்க முன்னாடி பிரகாசிக்கணும். பிரகாசிக்கப்பட்ட அந்த பழைய நாளை நம்ம நினைக்கணும், அநேகரை பிரகாசிக்க வைக்கணும். அல்லேலூயா. இதை விட்டுட்டு இனி நீங்க அந்த டிப்ரெஷனுக்குள்ள இருக்கவே கூடாது. இனி அந்த பழைய தோல்வியை நினைக்கவே கூடாது. இனி பழைய அந்த வியாதியை நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. எப்பக்கமும் நெருக்கப்பட்டு நாங்க ஒடுங்கி போகிறது இல்லை. நெருக்கம் வருதானா நாங்க ஒடுங்கி போக மாட்டோம். அல்லேலூயா. உபத்திரமோ வியாகுலமோ நிர்வாணமோ நாசமோசமோ பசியோ பட்டினியோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது என்கிற ஒரு நிச்சயம் எங்களுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. எது வேணாலும் வரட்டும், ஆனா எங்களுக்குள்ள இருக்கிற ஒளி நீங்க வேணா சோதி பாருங்க. உலகத்துல ஆரம்ப காலத்துல நான் ஊழியத்துக்கு வந்தது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஊழியக்காரனை கல்யாணம் பண்ணா வீட்டுல கஷ்டம் இருக்காதுன்னு நினைச்சேன். ஏன்னா என்னுடைய தகப்பனார் குடி, பயங்கரமான குடி பிரச்சனை. அதுல எங்க மம்மியை போட்டு அடின்னு அடிச்சு துவைச்சு எடுத்துருவார். இதை நான் பார்த்து நானும் அடி வாங்கி, இனி கண்டிப்பா ஒரு ஊழியக்காரங்களை கல்யாணம் பண்ணா இந்த அடியும் குடியும் இருக்காதுன்னு நினைச்சுதான் சரி நம்ம அந்த வழியில போயிடுவோம் அப்படியே அர்ப்பணிச்சேன் பாருங்க. தெரியாம சாரி, நீங்க அப்படி நினைச்சிடாதீங்க. அப்படின்னா ஊழியம்னா இதுதான். ஆனா சந்தோஷமா இருக்கணும், பைக்ல ஜாலியா போயிட்டு 4 இடத்துக்கு போனா கொஞ்சம் காணிக்க கிடைக்கும். அப்படி சூப்பரா ஊழியம் பண்ணிட்டு அப்படி பின்னாடி போய் உட்கார்ந்து அப்படி முன்னாடி கை வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து அவ்வளோ இதுதான் ஊழியம். ஒரு கார்ல போனா ஊழியம், ஒரு மேன்மையா நடந்த ஊழியம், அது ஒரு மினரல் வாட்டர் குடிச்சா ஒரு ஊழியம், ஏசியில உட்கார்ந்த ஊழியம், இதெல்லாம் நினைச்சுதான் ஆரம்பத்துல நினைச்சுதான் நினைப்புதான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா. நினைச்சுதான் ஃபர்ஸ்ட் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து அந்த ரட்சிப்புக்குள்ள வரும் நாள்ல எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், எனக்கு மேன்மை கிடைக்கும், நான் நல்லா இருப்பேன், நான் சமாதானமா இருப்பேன் நினைச்சுதான் ஊழியத்துக்கு வந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது, என்ன கிடைச்சாலும் ஒளிய பெற்றவன் உலகத்தால திருப்தி அடைய முடியாது. கையை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உலகத்துல என்ன கொடுங்க, ஒரு செகண்ட்ல அவனுக்கு அது சலிச்சு போயிடும். ஆனா சலிப்பில்லாத ஒண்ணு ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளோடு தன்னை சம்பந்தப்படுத்தும் போது அவனுக்கு தெரியும், இது இல்ல ஒண்ணுமே திருப்தி இருக்காது, இதுல ஒரு சமாதானம் இருக்காது, இதுல ஒரு நிம்மதி இருக்காது, இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு. அதுதான் நாம் பெற்ற ஒளி, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ எல்லாரும் கொடுக்கணும். இதுதான் மகிமை, இந்த மகிமையின் ஊழியம், இதுதான் மேன்மைங்கிறது இப்ப தெரியுது. அல்லேலூயா.
நானே பாருங்க, என் ஆரம்ப கால ஊழியத்தில் இந்த தேவனுடைய சத்தியத்தை கரெக்டா புரியாம எத்தனை விசுவாசிகளுக்கு இடரலாம் நானே இருந்துட்டேன். கரெக்டா வசனத்தை சொல்லி கொடுக்கல, இயேசு எதுக்கு வந்தார்னு சொல்லி கொடுக்கல. நீ வா கடன் தீரும், நீ வா கஷ்டமாறு, நீ வா கட்டு உடையும். ஏன்னா எங்க ஊழியத்தோட பேர் இயேசு கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் ஊழியம். ஹல்லேலூயா. அவரே எனக்குள்ள இருக்கும்போது கட்டு எங்க இருந்து வரும்? அவரே என்னில் வாழும்போது, இயேசுவை யாராலும் கட்ட முடியாததுனால என்னையும் ஒருவனாலும் ஒருத்தியாலும் இந்த பூமியில கட்ட முடியாது என்கிற ஒரு சத்தியத்துக்குள்ள நம்ம வந்த அந்த பிரகாசிக்கிற மெய்யான ஒளிக்குள்ள நான் இருக்கிறேன். எந்த வல்லமை செஞ்சு பாருடா மந்திரத்தை. அல்லேலூயா. செஞ்சு பாருங்க. நாங்களும் வருஷமா எங்க சர்ச்சிலேருந்து ஒரே அண்ணன் அங்கங்கே நோண்டும் போது ஒரு வேலை பண்றப்போ ஒன்னொன்னு கிடைக்குது. போன வாரம் ஒண்ணு கிடைச்சது. அதுக்காக இது மகிமையின் ஊழியம் இல்லை, தேவனுடைய மகிமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிடைச்சது அங்க இருக்கட்டும். என்னைக்கோ யாரோ வச்சாங்க, நமக்கு என்ன? நமக்குள்ள வார்த்தை இருக்கிறது, வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவன் இருள பிரகாசிக்க கூடியது. மனுஷனுடைய மரணத்திலிருந்து ஒரு மனுஷனை ரட்சிக்கக்கூடிய ஜீவன் என் கையில இருக்கு, எனக்குள்ள இருக்கு, என்னில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுட்ட வருவாங்க, வந்துட்டு அதை பார்த்து பயந்துட்டு இருப்பாங்க. வந்தாச்சா? ஏன்னா அதை பயப்படுத்தினது யார் தெரியுமா? நம்ம ஆட்கள். நீ அந்த பக்கமா போயிடாது. எங்க சர்ச்சில் ஒருத்தவங்க வந்தாங்க, நான் போன சிஸ்டர், அந்த இடத்துல போய் வந்தப்போ எனக்கு அப்படியே தலை சுத்துதா. அல்லேலூயா. ஆனா அவங்க அங்க இருந்தா வந்தாங்க. ஆனா அங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தடவை கூட தலை சுத்தலை, ஒரு தடவை பிரச்சனை வரல. ஏன்னா நம்ம அங்க சொல்லி கொடுத்துட்டோம். என்ன சொல்லி கொடுத்தோம்? இது ஒரு பெரிய பிசாசு அங்கதான் இருக்கு அப்படின்னு. ஆனா அவன் அதை வெளிப்பட்டு இருந்த காலத்துல அவனுக்கு அது பேயா தெரியாததுனால அவனுக்கு தலை சுத்தல. அப்ப நம்ம சொல்லி கொடுத்த பொய்யை நம்பி இப்ப அவன் தலை சுத்துது. அப்ப இப்ப அது ஒண்ணுமே இல்ல, கிறிஸ்து தான் அந்த ஒளின்னு சொல்லி அந்த பிரகாசத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது, அல்லேலூயா. எத்தனை பேர் இப்படி எதையாவது பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க? பல வருஷமா பல இடத்துல பல விஷயங்கள் அப்படியே நிக்குது. அது உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு. அதே பார்த்து நீங்க அது அந்த ஆவி அங்க ஆக்கிரமிக்குது அப்படின்னா அதுவே அங்க நிக்குது, அதுவே உட்கார முடியாம நிக்குது, அதுக்கே இளைப்பாறுதல் இல்லாம இருக்கு. உண்மையா இல்லையா? நீங்க பொய்னா நீங்க தயவு செய்து நீங்க சொல்லிருங்க. அதுக்கே இளைப்பாறுதல் இல்லை, உட்கார முடியல. எத்தனையோ வருஷங்களா அப்படியே தூக்குன கையோட நிக்குதுங்க. சேர் பக்கத்தில் இருக்கு, அதுக்கு உட்கார முடியல. அதுவா ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். நீ ஆண்டவரை நம்பி ஆண்டவரிடத்துல வந்துட்டான்னு சொன்னா உனக்குள்ள அந்த பழைய பிரகாசிக்கப்பட்ட அந்த நாள். இப்ப பயம் ரொம்ப, இதெல்லாம் பார்த்து பயப்படுறது யாரு தெரியுமா? நம்ம தான். ஒரு விசுவாசி சபைக்குள்ள வந்தாலே நம்ம சொல்லுவோம், இவ எனக்கு ஒரு கலக்கமா இருக்கு. யாருக்காவது அப்படி ஃபீல் பண்றீங்களா? இயேசு கிட்ட எத்தனை பிசாசு, 6000 பிசாசு பிடிச்ச ஒரு லேகியோன் ஆவியை கொண்ட ஒருத்தன் வந்த பிறகு கூட இயேசு கலங்கல. ஆனா அந்த இயேசுவை உள்ள வச்சிருக்கிற நம்ம ஒரு பிசாசை பார்த்து பயப்படுறோம். பிசாசுன்னு கூட வேண்டாங்க, ஒரு மனுஷங்களை பார்த்து பயப்படுறோம். ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்கிற கிறிஸ்து நமக்குள்ள இல்லாததுனால நம்ம அந்த ஒரு பொண்ணை பேயா பார்க்கிறோம். அல்லேலூயா. அவங்க வந்தா கலக்கம், அவ வந்தா கலக்கம். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்க வேண்டியவர் இருக்கிறார். ஒளி இருக்கு, ஒளியும் இருக்கு, இனி ஒரு 5 நிமிஷமும் இருக்கு. அல்லேலூயா. அதனால அந்த 5 நிமிஷத்தையும் பயன்படுத்துவோம். பயப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படாதீங்க. சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் ஆளுகிறவர், நிறைந்திருக்கிற தெய்வம். அல்லேலூயா. அவர் கூட இருக்கிறார். அது ஒரு ஆள் வந்தா, அந்த ஆள் ஒரு ஆள் சர்ச்சில் தூங்குனா நம்ம சொல்லி கொடுப்போம், அந்த தூங்குறான் அவன் கூட ஒரு ஆவி வந்துச்சு. சரி, அவன் கூட ஆவி வந்தது உண்மை இருக்கட்டும், உன் கூட ஒருத்தர் இருக்கிறாரே, அவர் எங்க போனாரு? அவரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஆவியை பார்த்து அவரும் ஓடிட்டார்னு நம்ம நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. நீ பிரகாசிக்கப்பட்ட அந்த முந்தின நாளை நினைத்துக்கொள். அல்லேலூயா. மிகுந்த தைரியத்தை நீ விட்டுறாத, விசுவாசத்தை விட்டுறாத. வரப்போகிறவர் சீக்கிரமாய் வருகிறார். நீ பின்வாங்கி போனால் அவர் பிரியமாய் இருப்பது இல்லை. எனவே நீ பிரகாசிக்கப்பட்ட அந்த முந்தின நாளை நினைச்சு
நீ மறுபடியும் எழும்பலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். இன்னைக்கு நம்ம பிரகாசிக்கப்பட்ட அந்த முந்தின நாள், அந்த பழைய நாள், தேவன் என்னை உயர்த்தின அந்த பிரகாசித்த அந்த நாள், எத்தனையோ சாட்சிகள் உண்டு. அதை கூட சொல்ல டைம் இல்லை. பாப்பா கர்த்தருக்கு சித்தமானால் இனி ஒரு டைம் உங்ககிட்ட வந்து தேவன் செய்த நன்மைகளை சாட்சியா சொல்லலாம். இல்லை ஒரு தடவை எழுப்பினல்லுங்க. எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கணும். நீங்க பயப்படக்கூடாது. உலகத்துக்குரியதுக்கு நீங்க பயப்படக்கூடாது. நீங்க பிரகாசிக்கப்பட்டிருந்ததை நீங்க நினைக்கணும். உங்களுக்குள்ளதான் அந்த வசனம் என்கிற பிரகாசம், வசனம் என்கிற ஒளி, கிறிஸ்து என்கிற ஒளி அவர் இருக்கிறார். நீ எழும்பிதான் ஆகணும். நீங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும். தேவனுக்காய் நிற்கணும். உங்களுக்குள்ள இருக்கிறவர் அநேகருக்கு வெளிப்படுத்தணும். நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். நீங்கள் சமாதானமா இருக்கணும். நீங்கள் சந்தோஷத்தோடு இருக்கணும். நீங்க அந்த ஒளிக்குள்ள வாசமா இருக்கணும். அல்லேலூயா. அந்த பிரசன்னத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பி இன்னைக்கு அவர் மேன்மைப்படுத்துவார். எல்லா கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம். இன்னைக்கு தோற்று போயிட்டேன்னு சொல்றீங்களா? நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்றீங்களா? என்னுடைய ஊழியமோ என்னுடைய எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், எல்லாமே என்னை விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அன்பு சகோதரனே, உனக்குள்ள ஒரு எழுப்புதல், உங்களுக்குள்ள ஒரு ஒளிய உபவாச நாள்ல இந்த ஹோலி லேண்ட் சேனல் மூலமாக இந்த வார்த்தையை கேட்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில மீண்டும் ஆண்டவர் அந்த உங்களுக்குள்ளதான் நான் இருக்கிறேன், உனக்குள்ளதான் நான் வாசமா இருக்கிறேன், நீ எனக்காக நீ எழுமணும், நீ பிரகாசிக்கப்பட்ட அந்த முந்தின நாளை நினைச்சு நீ மீண்டும் எழுமணுங்கிற அந்த காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த வல்லமை, அந்த ரத்தம், இயேசுவின் திரு ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீ ஜெயிக்க முடியும் மகளே, ஜெயிக்க முடியும் சகோதரனே. உனக்குள்ள அந்த இயேசு இருக்கிறார். எல்லாவற்றையும் நீ இழந்திருக்கலாம், ஆனா இந்த ஒளியை நீ இழக்கவே இல்லை. அந்த ஒளி உனக்குள்ளதான் இருக்கிறது. அது பிரகாசம் அடையணும். அதை உங்க நினைவுல, உங்க உள்ளத்துக்குள்ள சொல்லுங்க, என்னை விட்டு இயேசு போகல, உனக்குள்ள அவர் வாசமா இருக்கிறார். அல்லேலூயா. நீ தோற்று போயிருக்கலாம், தோல்வி வந்திருக்கலாம், நீ பயப்படாத. உனக்குள்ள ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை யாரும் அழிக்க முடியாது. உங்க ஊழியத்தையோ உங்க குடும்பத்தையோ உங்க வாழ்க்கையோ இந்த உலகத்தின் வல்லமையினால தகர்க்கவே முடியாது மகளே, தகர்க்கவே முடியாது, அழிக்க முடியாது. உனக்கு கையில கொடுத்த வரம், உன் மேல பொழிந்தருளப்பட்ட தேவனுடைய கிருபை வரங்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய அந்த மகிமை ஒரு காலமும் யாராலையும் அது எடுத்துக்கொள்ள முடியாது. வசனம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, அவைகள் நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அந்த ஆடுகள் என் கைக்குள் இருக்கிறது. என் பிதாவின் கையில் இருந்தும் என்னுடைய ஆடுகளை ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். இன்றைக்கு அவருக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. எல்லா கரங்களை தட்டி நன்றியோடு கூட உனக்குள்ளதான் அந்த ஒளி இருக்கிறது. நான் விழுந்துட்டேன் சொல்லாத, நான் இழந்துட்டேன் சொல்லாத, எனக்குள்ள ஒளி போச்சு நீங்க நினைக்காதீங்க. நீங்க பிரகாசிக்கப்பட்ட அந்த முந்தின நாளை நினைத்து, அந்த முந்தின நாளை நினை மகளே, அந்த முந்தின நாளை நினைத்துக்கொள் சகோதரனே, அந்த முந்தின நாளை நினைங்க. அந்த பிரகாசிக்கமாக்கப்பட்ட அந்த நாள், நீங்க நடந்து போன ஒரு வல்லமை வெளிப்பட்டது, நீங்க ஜெபிச்சா ஒரு வல்லமை வெளிப்பட்டது, நீங்க காத்திருக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி வந்தது, உள் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்தது, ஒரு சமாதானம் இருந்தது. அந்த முந்தின நாள், பிரகாசிக்கமாக்கப்பட்ட அந்த முந்தின நாள் ஒருவேளை இன்றைக்கு இழந்தது போல நின்று கொண்டிருக்கலாம். மீண்டும் உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல், மீண்டும் உங்களுக்குள்ள ஒரு மாறுதல். மரித்த கிறிஸ்து இனி மரிக்க மாட்டார், அவர் ஏற்கனவே உயிர்த்தெழுந்து விட்டார். உனக்குள்ள அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்கிறபடியால் அந்த வல்லமையோடு கூட எழும்பு. மந்திரம் உங்களை அழிக்க முடியாது, எதிரான வார்த்தை உங்களை அழிக்க முடியாது, மனுஷன் போட்ட சாபம் உங்களை அழிக்க முடியாது, மனுஷனுடைய எரிச்சல் உங்களை அழிக்க முடியாது, விரோதிக்கிறவர்களுடைய சதி ஆலோசனைகள் உங்களை அழிக்க முடியாது, சர்ப்பத்தின் தந்திரங்கள் உங்களை அழிக்க முடியாது, பொய் சொல்லுகிற மனித வல்லமைகள் உங்களை அழிக்க முடியாது, தந்திரமுள்ள மனிதர்கள், ஆமானின் கைகள் உங்களை அழிக்க முடியாது, ஆமானின் கைகள் உங்களை அழிக்க முடியாது. பெற்றுக்கொள் அந்த விடுதலை. உனக்குள் இருக்கிறவரை, உனக்குள் இருக்கிற ஆவியின் வல்லமையை ஆனால் மூட்டி
எரிய விடு, அனல் மூட்டி எரிய விடு. யோபு சொல்லுகிறார், சர்வ வல்லவருடைய தீபம் அன்றைக்கு என் தலைமையில் இருந்தது, அந்த பிரகாசத்தினால் இருளை கடந்து போனேன். இன்றைக்கு ஒரு பிரகாசம், இன்றைக்கு ஒரு ஒளி பரிசுத்த ஆவியின் மூலமாய் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அக்கினி நாவுகள் ரூபத்திலே அவர்களுடைய சிரசின் மேல் இறங்கின அந்த ஒளி, அந்த தீபம், அந்த ஆவியின் வல்லமை இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிறபடியால் அந்த அபிஷேகம் உங்களை வெட்கப்படுத்தாது. அந்த தேவனுடைய வல்லமை உங்களை வெட்கப்படுத்தாது. அந்த தேவனுடைய அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். தூசியை உதறிவிட்டு எழும்பு, எழும்பு சீயோனே. முந்தின நாட்களில் எழும்பினது போல நீ எழும்பு. நீ பிரகாசிக்கப்பட்ட அந்த நாள் நீ செய்தது போல இன்றைக்கு மீண்டும் எழும்பு. உன்னை எழுப்ப ஆண்டவர் விரும்புகிறார். உனக்குள்ள அந்த வல்லமை இருக்கு, அந்த வல்லமையினால எழும்பு. அல்லேலூயா. தோல்வியின் மனப்பான்மை வேண்டாம் மகளே, தோல்வியின் எண்ணம் வேண்டாம். உங்களுக்குள்ள உங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். உடமா ஷபாபா ரியாந்தனா பௌடபலபா ரிக்கரபலபோ ஷபலபா திமலபா துரபலபா ரபா உடமரபோ துரபலபோ ஷபலபா. அல்லேலூயா. அந்த மகிமைக்குள்ள வாங்க, அந்த பிரசன்னத்துக்குள்ள எழும்புங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை அழித்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏந்திடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏந்திடுவோம். திரைப்பட்டு போன சீயோனே, திரைப்பட்டு போன சபையோரே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெங்கும் ஜெய கொடி ஏந்திடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லையெங்கும் ஜெய கொடி ஏந்திடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்பும் நாளிதுவே. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, இயேசுவின் ரத்தத்தால் ஜெயம். ரத்தமே, ஒரு விசை கூட. கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே சொல்லுங்க. ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. மீண்டும் ரத்தமே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம்,
எல்லை எங்கும் ஜெய கொடி ஏந்திடுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்க வசனத்தின் வழியாய் ஆண்டவரே, உங்க வார்த்தையின் வழியாய், உங்க ரத்தத்தால், உங்க மாம்சத்தால், உங்க பலியால் ஆண்டவரே, உங்க மீட்பால் எங்களுக்குள்ள ஒரு பிரகாசத்தை நீங்க கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. இருளுள்ள இடங்களில் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி எங்கள் இருதயங்களிலே நீர் வாசமா இருக்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கு யாரெல்லாம் இந்த பிரகாசத்துக்குள்ள நான் இல்லை, நான் விழுந்துட்டேன் நினைக்கிறாங்களோ அத்தனை பேருக்குள்ள ஒரு எழுப்புதல். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன். அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இன்றைக்கு உங்க குடும்பத்தில் பிரச்சனையா, சூழ்நிலைகளில் ஒரு போராட்டமா, வீட்டுக்குள்ள பிரிவினையா, நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா போராட்டங்கள், எல்லா பிரிவினைகள் குடும்பங்களை விட்டு நீங்குவதாக. கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா விதமான தடைகள், போராட்டங்கள் விலகட்டும். குடும்பத்துக்குள்ள சமாதானம், குடும்பத்துக்குள்ள ஒரு ஜெயம், குடும்பத்துக்குள்ள ஒரு மேன்மை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள நீங்க கொடுத்து இவர்கள் ஆசீர்வதிங்க. என்னென்ன தேவைகளுக்காய் ஜெபிக்கிறார்களோ அந்த தேவைகள் இயேசுவின் நாமத்தினால அது சந்திக்கப்படட்டும். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னவரே, இன்றைக்கு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைய தினத்தில் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் இப்பொழுதே நடக்கிறதற்காய் நன்றி. இந்த நிமிஷம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது நடந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. எந்த சத்துரு எழும்பினாலும் அதை மேற்கொள்ளும் ஒளி இந்த பிள்ளைகளுக்குள் இருக்கிறது ஆண்டவரே. இதுவரை இந்த ஜனம், இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த ஊழியக்காரி, இந்த ஊழியக்காரர் ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தில் ஆண்டவரே தோற்று போய் வேதனையோடு இருக்கிறார்களோ அதே கிராமத்தில் மறுபடியும் வல்லமையாய் ஊழியம் செய்ய, மறுபடியும் பிரகாசிக்க, மறுபடியும் சாத்தானின் தலையை சிலுவையில் நசிக்கினவரை நம்பி பிரகாசமாய் எழும்ப, முந்தின நாட்களிலே எழும்பினது போல எழும்ப. பிள்ளைகளுக்கு நீர் கிருபைகளை தார். இந்த இடத்தில் வசனத்தை கேட்டவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த இடத்தில் வந்து ஊழியர்களை ஆசீர்வதியும். இந்த ஹோலி லேண்ட் சேனல், இந்த டிவி சேனலை ஆசீர்வதிங்க அப்பா. இதன் வழியா ஒரு கூட்ட ஜனம் உங்க சத்தியத்தை அறியறாங்களே, இது ஆண்டவரே தேசம் எங்கிலும் ஆண்டவரே இதனுடைய அந்த பிரசித்தம் பரவட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த டிவி சேனலை, இதை நடத்துகிறவருடைய குடும்பங்களையும் நீங்க அந்த ஊழியத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இது நிமித்தம் ஒரு பெரிய நன்மை, எழுப்புதல் தேசத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே, உண்டாகட்டும். சபைகளில் உண்டாகட்டும். மக்களுக்குள் அந்த எழுப்புதல் உண்டாகட்டும். எழுப்புதலின் தீ பற்றி எரியட்டும். சத்திய வசனத்தின் வெளிச்சம் ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரி கடமையை மட்டும் செய்தேன். உங்க நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.